நம்ம பாட்காஸ்ட்ல நீங்க கதைகள் கேட்கறத தாண்டி கமெண்ட் பண்ணலாம், போல்ஸ்ல கலந்துக்கலாம், வாட்ஸ்அப் சேனல்ல இணைஞ்சுக்கலாம், நீங்களே கூட கதைகள் சொல்லி அனுப்பலாம். நம்ம பிளேலிஸ்ட் பேஜ்ல இருக்கிற ஏஐ சாட்பாட் கூட சாட் பண்ணலாம், இமெயில் அனுப்பி புது கதைகளுக்கான சஜஷன் கொடுக்கலாம். இப்படி பல இன்டராக்டிவான விஷயங்கள் நம்ம பாட்காஸ்ட்ல உண்டு. இதையெல்லாம் மறக்காம உபயோகப்படுத்திக்கோங்க. சரியா? இப்போ இந்த கதையை கேட்கலாம். மரியாதை ராமன் கதைகள். மரியாதை ராமன் நீதிபதி ஆகிறான். 4 திருடங்க ஒன்னா சேர்ந்து எப்பயும் திருடின்னு இருந்தாங்களாம். அப்பப்போ அவங்க கிட்ட சேர்ற பொருளை எல்லாம் ஒரு தோண்டியில போட்டு நிரப்பிண்டு வந்தாங்களாம். தோண்டிங்கிறது ஒரு பெரிய குடம் மாதிரி. அந்த தோண்டி நிறைய பொண்ணும் பொருளும் சேர்ந்துட்டு வந்துதான். அதை பத்திரமா ஒரு இடத்துல சேமிச்சு வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்களாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்த சொன்னாங்களாம். ஒருத்தன் கூட இன்னொருத்தன் சொன்ன யோசனைய ஏத்துக்கவே இல்லையா. ஏன்னா ஒருத்தனுக்கு கூட இன்னொருத்தன் மேல நம்பிக்கை கிடையாதான். கடைசியில 4வதா இருந்தவன், நம்ம வழக்கமா சாப்பிட்டு இருக்கோம்ல, அந்த இடத்துல இருக்க அந்த பாட்டி கிட்ட கொடுத்து வைப்போம். அதுவும் நல்ல பாட்டி, பத்திரமா காப்பாத்தி வைப்பாங்க. நம்ம 4 பேரும் போய் ஒன்னா சேர்ந்து கேட்டா மட்டும் தோண்டிய கொடுக்க சொல்லலாம் அப்படின்னு சொன்னானா. மற்ற 3 பேரும் அந்த 4வது ஆள் சொன்ன கருத்தை ஏத்துண்டாங்களாம். 4 பேரும் பாட்டி கிட்ட போனாங்களாம். பாட்டி, நாங்க 4 பேரும் பல நாளா உழைச்சு பாடுபட்டு கொஞ்சம் பொருளை இதுல சேர்த்து வச்சிருக்கோம். அதை இந்த தோண்டில போட்டு இங்கே எடுத்துன்னு வந்திருக்கோம். இன்னும் கொஞ்ச நாள் இந்த ஊர்ல தங்க வேண்டிய வேலை இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஊரை விட்டு நாங்க போயிடுவோம். அது வரைக்கும் இந்த குடத்தை பத்திரமா காப்பாத்தி வச்சுக்கோங்க. நாங்க போகும்போது எங்ககிட்ட கொடுங்க. ஆனா ஒரு நிபந்தனை, நாங்க 4 பேரும் வந்து கேட்டா மட்டும்தான் இந்த தோண்டிய நீங்க கொடுக்கணும். தனியா வந்து யார் கேட்டாலும் நீங்க கொடுக்க கூடாது. ஏன்னா இதுல இருக்கிற பொருள் எல்லாம் எங்க 4 பேருக்கும் சொந்தம் அப்படின்னு சொன்னாங்களாம். பாட்டியும் அந்த குடத்தை வாங்கி வச்சுட்டாங்களாம். அவங்க சொன்ன மாதிரியே 4 பேரும் வந்து கேட்கும்போது குடத்தை தரேன் அப்படின்னு சொன்னாங்களாம். கொஞ்ச நாள் போச்சான். ஒரு நாள் பாட்டி வீட்டில் 4 பேரும் சாப்பிட்டுட்டு அந்த பாட்டி வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் இருந்த ஒரு மரத்தடியில் இளைப்பாரின்னு இருந்தாங்களாம். அப்போ அந்த வழியா மோர் விற்கிற ஒரு பெண்மணி அந்த பக்கம் வந்தாங்களாம். அவங்க ஒரு பானை நிறைய மோர் வச்சுட்டு இருந்தாங்களாம். அவங்கள பார்த்ததும் திருடங்கள்ல ஒருத்தன், அண்ணே, எனக்கு கொஞ்சம் தாகமா இருக்குண்ணே, மோர் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டானா. மற்றவங்களும் சரி அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி அந்த மோர்காரியை கூப்பிட்டு ஆளுக்கு ஒரு கோவலை மோர் வாங்கி குடிச்சாங்களாம். அண்ணன், மோர் ரொம்ப நல்லா இருக்குல்ல, இந்த அம்மா கிட்ட இருக்கிற மொத்த மோரையும் நம்ம வாங்கி வச்சுட்டா தாகம் எடுக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கலாமே அப்படின்னு சொன்னானா ஒருத்தன். அது சரி, மொத்த மோரையும் வாங்கிறதுக்கு நம்ம கிட்ட பானை எதுவும் இல்லையே அப்படின்னானா ஒரு திருடன். ஏன், நம்ம வழக்கமா சாப்பிட்ற பாட்டி கிட்ட ஒரு தோண்டி வாங்கிட்டு வர சொல்லுவோம் அப்படின்னு சொன்ன இன்னொரு திருடன் அவன் பக்கத்துல இருந்த இன்னொருத்தங்கிட்ட, நீ போய் பாட்டி கிட்ட ஒரு தோண்டி வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னானா. அந்த நொடியில பாட்டி வீட்டுக்கு போன திருடன் மனசுல ஒரு சூழ்ச்சி ஏற்பட்டுதான். பாட்டி, நாங்க உங்ககிட்ட கொடுத்து வச்சிருந்தோமே அந்த தோண்டிய வாங்கிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொன்னானா. உங்ககிட்ட எப்படிப்பா தர முடியும்? நீங்க 4 பேர் வந்து கேட்டாதானே கொடுக்க சொன்னீங்க. இப்போ நீ மட்டும் தனியா வந்து கேட்குறியே அப்படின்னாங்களாம் அந்த பாட்டி. என் பேச்சில் நம்பிக்கை இல்லையா பாட்டி? அதோ அந்த மரத்தடியில தான் எங்க நண்பர்கள் எல்லாரும் உக்காந்துருக்காங்க. நீ வேணும்னா கொஞ்சம் வெளியே வா, அவங்களே சொல்றேன் அப்படின்னு சொன்னானா அந்த திருடன். பாட்டியும் குடிசையை விட்டு வெளியே வந்தாங்களாம். இந்த திருடன் மரத்தடியில உக்காந்துருக்க மற்ற 3 திருடங்களையும் பார்த்து, பாட்டி தரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு கத்தி சொன்னானா. மரத்தடியில உக்காந்துருந்த 3 பேரும், அவங்கிட்ட கொடுத்தனுப்பு பாட்டி அப்படின்னு கத்தினாங்களாம். இந்த பாட்டியும், தோண்டியா அப்படின்னு கேட்டாங்களாம். ஆமாம் பாட்டி, தோண்டி தான், சீக்கிரம் கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு
அந்த 3 பேரும் பாட்டிக்கு கேட்குற மாதிரி கத்தினாங்களாம். பாட்டி உள்ள போய் அந்த பொண்ணும் பொருளும் இருக்கிற தோண்டியை கொண்டு வந்து இந்த ஏமாத்துக்காரன் திருடங்கிட்ட கொடுத்தாங்களாம். தோண்டியை வாங்கின்ற அந்த ஏமாத்துக்கார திருடன் வேற வழியா ஓடி போயிட்டானா. என்னடா இது, தோண்டி வாங்கிட்டு வரேன்னு போனவன் இவ்வளோ நேரம் ஆயும் திரும்பி வரலையே அப்படின்னு மற்ற 3 பேருக்கும் ஒரு சந்தேகம் ஏற்பட்டுதான். அந்த 3 பேரும் பாட்டி வீட்டுக்கு வந்தாங்களாம். எங்க பாட்டி அவன் அப்படின்னு கேட்டாங்களாம். அவன் அப்போவே தோண்டி வாங்கிட்டு போயிட்டானே அப்படின்னாங்களாம் பாட்டி. எந்த தோண்டி அப்படின்னு கேட்ட திருடங்கள ஒருத்தங்கிட்ட, ஏன் நீங்கள் என்கிட்ட கொடுத்து வச்சிருந்த தோண்டியை தான் வாங்கிட்டு போனா அப்படின்னு சொன்னாங்களாம் அந்த பாட்டி. இதை கேட்டதும் அந்த 3 திருடங்களுக்கும் பயங்கரமாக கோபம் வந்துருச்சான். அது எப்படி நீ அவங்ககிட்ட தோண்டியை கொடுக்கலாம்? நாங்கள் 4 பேரும் வந்து கேட்டால் தானே கொடுக்கணும். எங்கள் 4 பேருக்கும் சொந்தமான ஒரு பொருளை நீ ஒருத்தங்கிட்ட மட்டும் எப்படி கொடுக்கலாம்? எங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை நீங்கள் தான் ஈடுகட்டணும். வா நீதிமன்றத்துக்கு அப்படின்னு பாட்டியை நீதிமன்றத்துக்கு கூப்பிட்டாங்களாம். நீதிபதி கிட்ட திருடங்க அவங்களோட வழக்கை பற்றி சொன்னாங்களாம். வழக்கை கேட்ட நீதிபதி, பாட்டி, இவங்க 4 பேருக்கும் சொந்தமான ஒரு பொருள் தான் அந்த தோண்டி. இவங்க 4 பேரும் வந்து கேட்டாதான் அதை கொடுக்கணும் அப்படின்னு ஆரம்பத்திலே இவங்க சொல்லியிருக்காங்க. நீங்களும் அதுக்கு ஒத்துன்னு இருக்கீங்க. ஆனால் கடைசியில் நீங்கள் ஒத்துன்றதுக்கு மாறா ஒரே ஒரு ஏமாத்துக்காரங்கிட்ட மட்டும் அந்த பொதுவான தோண்டியை கொடுத்துட்டீங்களே. அதனால் நீங்கள் தான் இந்த 3 பேருக்கும் ஏற்பட்ட நஷ்டத்தை ஈடு பண்ணணும் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துட்டாராம். நீதிபதி கொடுத்த இந்த தீர்ப்பை கேட்ட பாட்டிக்கு பயங்கரமாக அழுக வந்துருச்சான். ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்களாம். நான் இப்போ என்ன பண்ணுவேன்? இவங்க 3 பேருக்கும் சேர வேண்டிய தொகையை நான் எப்படி கொடுப்பேன் அப்படின்னு பாவமாக புலம்புனா மாதிரி வீதி வழியாக நடந்துன்னு வந்தாங்களாம். அப்போ மரியாதை ராமன் அப்படிங்கிற சிறுவன் வீதியில் கோலி விளையாடின்னு இருந்தானா. அவன் அழுதுண்டே வர இந்த பாட்டியை பார்த்துட்டானா. தன்னோட ஆட்டத்தை பாதியிலே நிறுத்திட்டு, ஏன் பாட்டி, ஏன் அழறீங்க அப்படின்னு கேட்டானா. பாட்டி அழுதா மாதிரியே எல்லா விவரத்தையும் மரியாதை ராமன் கிட்ட சொன்னாங்களாம். முழு கதையையும் கேட்ட ராமன், இது என்ன தீர்ப்பு? இந்த அநியாய தீர்ப்பு வழங்கினவன் வாயில மண் விழறத போல இந்த கோலிகள் இந்த குழியில விழட்டும் அப்படின்னு சொல்லி தன் கையில இருந்த கோலியை வீசி எறிஞ்சானா. இதை பார்த்துட்டு இருந்த அரசாங்க சேவகர்கள் இந்த செய்தியை அப்படியே அரசர்கிட்ட போய் சொன்னாங்களாம். அரசனும் மரியாதை ராமனை கூட்டிட்டு வர சொன்னாங்களாம். மரியாதை ராமன் அரசவைக்கு வந்ததும், சிறுவனே, பாட்டியோட வழக்குல நீதிபதி அநியாயமா தீர்ப்பு வழங்கிட்டதா சொன்னியாமே, நீயா இருந்திருந்தா இந்த வழக்குல எப்படி தீர்ப்பு வழங்குவ அப்படின்னு கேட்டாங்களாம். அரசே, 4 பேரும் ஒன்னா வந்து கேட்டாதானே பாட்டி தோண்டிய கொடுக்கணும். ஆனா இப்போ 3 பேர் தானே வந்து தோண்டிய கேட்குறாங்க. இவங்க 3 பேர் போய் அந்த 4வதான ஆசாமிய தங்களோட கூட்டிட்டு வரட்டும். அப்போ பாட்டி நிச்சயமா அவங்க கொடுத்த தோண்டிய திருப்பி கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னானா. சிறுவன் மரியாதை ராமன் கொடுத்த இந்த தீர்ப்பை கேட்டு மன்னர் ரொம்பவும் வியந்து போயிட்டாராம். ராமனை அப்போவே நீதிபதியா நியமிச்சிட்டாராம். மரியாதை ராமன் கிட்ட அன்னிலிருந்து பல வழக்குகள் வந்துதான். அதுல பல வழக்குகளுக்கு யாராலையும் தீர்ப்பளிக்க முடியாத வகை இருந்துதான். நீதிபதிகளே குழம்பி போகக்கூடிய பல தீர்ப்புகள்லையும் மரியாதை ராமன் தன்னோட அறிவு திறமையால ரொம்ப சிறப்பா தீர்ப்பு வழங்கியிருக்காராம். இனிமேல் அந்த கதைகள்லாம் நம்ம கேட்கலாம், சரியா? இப்போ இந்த கதை முடிஞ்சுது, அவ்வளோதான். நெல் மோசடி. தேன்கனி கோட்டை அப்படிங்கிற ஊர்ல சசிதரன் அப்படிங்கிற வியாபாரி வாழ்ந்து வந்தாராம். அவர் தன்னோட பையனுக்கு கல்யாணம் செய்யணும் அப்படின்னு திட்டமிட்டாராம். அவருக்கு உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் இவங்கெல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்தாங்களாம். கல்யாணத்தும் போது அதிக பேருக்கு சாப்பாடு போட வேண்டி வரும் அப்படிங்கிறதால மொத்தமாக நெல்லை வாங்கி அதை அரிசியாக்கி பயன்படுத்தலாம் அப்படின்னு நினைச்சாராம் அவரு. அதே ஊர்ல நிலம் வச்சு விவசாயம் செய்யும் பண்ணைக்காரர் ஒருத்தர் இருந்தாராம். அவர்கிட்ட போன வியாபாரி, ஐயா, என் பையன் கல்யாணத்துக்காக
ஒரு மூட்டை நெல் வேணும். நல்ல நெல்லா கொஞ்சம் மலிவான விலையில கொடுங்க அப்படின்னு கேட்டாராம். நல்ல நெல்லா தரேன் அப்படின்னு சொன்ன அந்த பண்ணைக்காரர் வீட்டுக்குள்ள போய் ஒரு கூடையில கொஞ்சம் நெல்லை எடுத்துன்னு வந்து அதை காமிச்சாராம். இந்த நெல் ரொம்ப உயர்ந்த ரகம், இதையே வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாராம். அது நல்ல நெல்லாவே இருந்துதான். அதனால வியாபாரி அதையே வாங்கிக்கிறது அப்படின்னு தீர்மானிச்சு அதோட விலைய கேட்டாராம். அந்த பண்ணைக்காரர் கூடையில இருந்த நெல்லை காமிச்சு இந்த நெல்லோட விலை 1000 ரூபாய் அப்படின்னு சொன்னாராம். அந்த வியாபாரி உடனே 1000 ரூபாய் பணத்தை கொடுத்து, ஐயா நெல் மூட்டைய உடனே வீட்டுக்கு அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வீட்டுக்கு புறப்பட்டாராம். கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறம் அந்த பண்ணைக்காரர் அனுப்பின ஆள் இந்த வியாபாரியோட வீட்டுக்கு வந்தானா. கையில ஒரு சின்ன கூடை நெல்லை அந்த வியாபாரி கிட்ட கொடுத்து, இத நீங்க கொடுத்த பணத்துக்காக பண்ணையார் உங்ககிட்ட கொடுத்து அனுப்பினார் அப்படின்னு சொன்னானா. நான் ஒரு மூட்டை நெல்லுக்கான பணத்தை தானே கொடுத்துட்டு வந்தேன், ஒரு சின்ன கூடை நெல்லை மட்டும் கொடுத்து அனுப்பியிருக்காரு அப்படின்னு வியப்போட கேட்டாரா அந்த வியாபாரி. அதை பத்தியெல்லாம் எனக்கு தெரியாது, ஏதாவது பேசணும்னா நீங்க பண்ணையார்கிட்டயே நேர வந்து பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கொண்டு வந்த அந்த கூடை நெல்லை மட்டும் அந்த ஆள் வச்சுட்டு போயிட்டாராம். உடனே இந்த வியாபாரி அந்த பண்ணைக்காரர் வீட்டுக்கு வேக வேகமா போனாராம். அவரை போய் சந்திச்சாராம். என்னங்க இது, நான் ஒரு மூட்டை நெல்லுக்கு தானே 1000 ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு போனேன், ஆனா நீங்களும் என்கிட்ட மாதிரிக்காக காமிச்ச அந்த சின்ன கூடை நெல்லையே கொடுத்து அமிச்சிருக்கீங்களே அப்படின்னு கேட்டாராம். மூட்டைய பத்தி நான் எதுவும் பேசலையே, கூடை நெல்லை உங்ககிட்ட காமிச்சு இந்த நெல்லோட விலை 1000 ரூபான்னு சொன்னேன், நீங்க ஒத்துண்டதுக்கு அப்புறமா பணத்தை கொடுத்துட்டு போனீங்க, அதுபடி ஒரு கூடை நெல்லை கொடுத்து அனுப்பினேன் அப்படின்னாரா அந்த பண்ணைக்காரர். நீங்க பேசுறது கொஞ்சம் கூட நியாயமாவே இல்லை, ஒரு சின்ன கூடை நெல் 50 ரூபா கூட போராது, இது உங்களுக்கே தெரியும். அந்த நெல்லுக்கு போய் 1000 ரூபாய் பணம் கொடுத்து வாங்கறது மோசடி இல்லையா அப்படின்னு கோபத்தோட கேட்டாராம் அந்த வியாபாரி. இந்த பாருங்க, நான் ஒரு சின்ன கூடை நெல்லை உங்ககிட்ட காமிச்சு இதோட விலை 1000 ரூபான்னு சொன்னேன், உங்களுக்கு விலை ஒத்து வரலன்னா வேண்டாம் அப்படின்னு திரும்பி போயிருக்கணும். விலைய ஒத்துன்ட்டு பணத்தையும் கொடுத்துட்டு இப்போ வந்து தகராறு பண்றது எப்படி நியாயம் அப்படின்னு கேட்டாராம் அந்த பண்ணைக்காரர். 2 பேருக்கும் நடுவுல சச்சரவு அதிகமாயிட்டே போச்சான். அந்த பண்ணைக்காரர் தான் சொன்னதுதான் சரி அப்படின்னு விடாப்புடியா சாதிச்சாராம். அவர்கிட்ட மேற்கொண்டு பேசுறதால ஒரு பயனும் ஏற்படாது அப்படின்றத உணர்ந்த வியாபாரி மரியாதை ராமன் கிட்ட போய் முறையிட்டு தனக்கு நீதி வழங்கும்படி கேட்டுண்டாராம். மரியாதை ராமன் பண்ணையார வரவழைச்சு விசாரணை செஞ்சாராம். நீதிபதி அவர்களே, நான் தவறு எதுவும் செய்யல, ஒரு கூடை நெல்லை காமிச்சு இதோட விலை 1000 ரூபாய் அப்படின்னு சொன்னேன், அதுக்கு ஒத்துண்ட வியாபாரி எனக்கு பணம் கொடுத்தாரு, இப்போ விலை ரொம்ப அதிகம்னு சொல்றாரு, அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னாராம் அந்த பண்ணையார். மரியாதை ராமன் அவர்களே, நான் ஒரு மூட்டை நெல் தேவைப்படும் அப்படின்ற விஷயத்த சொல்லி தான் விலையவே கேட்டேன். இவர் நெல்லோட மாதிரிக்காக சின்ன கூடையில கொஞ்சோண்டு நெல்லை எனக்கு காமிச்சாரு, அவர் சொன்ன விலை ஒரு மூட்டை நெல்லுக்கான விலை தான் அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன் அப்படின்னாராம் வியாபாரி. பண்ணையாரே, சாதாரணமா தற்சமயம் ஒரு மூட்டை நெல்லோட விலை 1000 ரூபாய்க்கு விற்குது, அப்படி இருக்க ஒரு சின்ன கூடை நெல்லுக்கு 1000 ரூபாய் அப்படின்னு எப்படி நீங்க தீர்மானம் செஞ்சீங்க அப்படின்னு மரியாதை ராமன் கேட்டாராம். இந்த பாருங்க, நெல் வெளியே என்ன விலைக்கு வேணும்னாலும் விற்கலாம், ஆனா வியாபாரி கிட்ட நான் ஒரு கூடை நெல்லை காமிச்சு இதோட விலை 1000 ரூபான்னு சொன்னேன், இவர் சரின்னு ஒத்துண்டு எனக்கு பணத்தை கொடுத்தார். விலை பிடிக்கல, அதிகம்னு தோணியிருந்தா அப்பவே அதை செஞ்சிருக்கலாம், அவரு விலை பிடிக்கலன்னா பணம் கொடுக்காமே திருப்பி போயிருந்திருக்கலாம். இப்போ வியாபாரி ஆட்சேபனை செய்யறதால என்ன பிரயோஜனம் அப்படின்னு அந்த பண்ணையார் ஏதோ சாமர்த்தியமா பேசுறதா நினைச்சுட்டு பதில் சொன்னாராம். சரி சரி, இந்த பண்ணையார் வெறும் வார்த்தை ஜாலத்தை செஞ்சு அது அடிப்படையில வியாபாரிய வஞ்சிக்க நினைக்கிறார் அப்படிங்கிறத மரியாதை ராமன் புரிஞ்சுட்டாராம்.
இந்த பண்ணையார் செய்யறது போலவே வார்த்தை ஜாலம் செஞ்சு அவரை எப்படியாவது மடக்கணும் அப்படின்னு மரியாதை ராமன் தன் மனசுக்குள்ளே நினைச்சுட்டாராம். அப்புறமா 2 பேரையும் பார்த்து, இந்த பாருங்க, இந்த வழக்கை பத்தி நான் முழுசா ஆராய்ஞ்சு ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு 1 மாசம் ஆகும். அது வரைக்கும் நீங்க 2 பேரும் ஒரே வீட்டில் தங்கணும். பண்ணையாரே, இந்த 1 மாசத்துக்கு உங்களுக்கு வியாபாரி தன்னோட செலவுல சாப்பாடு போடணும். சாப்பாட்டு விஷயத்துல வியாபாரி எந்த அளவுக்கு சாப்பிட்றாரோ அதே அளவு சாப்பாட்டை தான் அவர் உங்களுக்கு போடணும். நீங்க 2 பேரும் வெளியே வேற எங்கேயும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னாராம். நிபந்தனைய அந்த 2 பேரும் ஒத்துண்டாங்களாம். மரியாதை ராமன் அந்த வியாபாரிய தனியா கூப்பிட்டு, இந்த பாருங்க, பண்ணையார் கூட சேர்ந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி சமையல் அறையில வயிறு நிறைய நீங்க சாப்பிட்டுடுங்க. பண்ணையார் கூட சாப்பிட உட்காரும் போது உங்களோட இலையில ஒரே ஒரு சோத்து பருக்கையை மட்டும் போட்டுக்கோங்க. அதே போல ஒரே ஒரு சோத்து பருக்கையை மட்டும் பண்ணையாரோட இலையிலையும் போட்டுடுங்க. நான் சாப்பிட்ற அளவு ஒரு பருக்கை சோறு தான், இதை தான் உங்களுக்கும் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிடுங்க அப்படின்னு மரியாதை ராமன் வியாபாரி கிட்ட தனியா சொல்லி அனுப்பினாராம். 2வது நாளே அந்த பண்ணையார் மரியாதை ராமனை தேடி வந்தாராம். ஐயா, இந்த வியாபாரி ஒவ்வொரு வேலையிலையும் ஒரே ஒரு சோத்து பருக்கையத்தான் எனக்கு பரிமாறுறார். ஒரு சோத்து பருக்கையை மட்டும் சாப்பிட்டு ஒரு மனுஷனால எப்படி உயிர் வாழ முடியும்? இல்ல பசிதான் அடங்குமா? பசியும் பட்டினியுமா 2 நாளா நான் அவதிப்படுறேன். தயவு செஞ்சு வேற ஏதாவது ஏற்பாடு செய்யுங்க. வியாபாரிய வயிறு நிறைய சோறு போட சொல்லுங்க அப்படின்னு சொன்னாராம். நீங்க சொல்ற மாதிரி எப்படி செய்ய முடியும்? வியாபாரி உங்களுக்கு சோறு போடணும் அப்படிங்கறத மட்டும்தான் நீங்க ஒத்துண்டீங்க. வயிறு நிறைய சோறு போடணும் அப்படிங்கறத நீங்க கேட்கல. அதனால மிச்சம் இருக்கும் நாட்களை அந்த ஒரே ஒரு சோற்று பருக்கையை சாப்பிட்டு தான் நீங்க வாழணும் அப்படின்னு சொன்னாராம் மரியாதை ராமன். ஐயா, சோறுன்னு சொன்னாலே வயிறு நிறைய சோறுன்னு தானே அர்த்தம். ஒரு பருக்கை சோற்றை போட்டுட்டு முன்னாடியே சொல்லலேன்னு கேட்கறது நியாயமா அப்படின்னு பரிதாபமான குரல்ல கேட்டாரா அந்த பண்ணையார். ஐயா பண்ணையாரே, வியாபாரி தனக்கு 1 மூட்டை நெல் வேணும்னு கேட்டுட்டு தானே விலையை விசாரிச்சாரு. நீங்க விலையையும் சொன்னீங்க. ஆனா ஒரே ஒரு சின்ன கூடை நெல்லை மட்டும் கொடுத்துட்டு 1 மூட்டை நெல்லோட விலையை வாங்கிட்டீங்க. இதை கேட்டா விதண்டாவாதம் பேசுறீங்க. வியாபாரி விஷயத்துல நீங்க நடந்துட்டது நியாயம்னா சாப்பாட்டு விஷயத்துல அவர் நடந்துக்கிறதும் நியாயம்தான். நீங்களே ஒத்துண்டா மாதிரி 1 மாச காலத்துக்கு ஒரு பருக்கை சோற்று தான் நீங்க சாப்பிட்டாகணும். நீங்க இந்த நிபந்தனையை பூர்த்தி செஞ்சாகணும் அப்படின்னு கண்டிப்பான குரல்ல மரியாதை ராமன் சொன்னாராம். உடனே பண்ணையார் தான் செஞ்ச தவற உணர்ந்து, நீதிபதி அவர்களே, வியாபாரியோட விஷயத்துல நான் நடந்துட்டது தவறுதான் அப்படிங்கறத ஒத்துக்கிறேன். கொஞ்சம் தயவு செஞ்சு என்னை நீங்க மன்னிக்கணும் அப்படின்னு கேட்டுண்டாராம். பண்ணையாரே, உங்களை போல ஆளுங்களை மன்னிக்கிறது சரி கிடையாது. வசதி வாய்ப்பு படைச்ச நீங்க ஒரு அப்பாவி வியாபாரியை ஏமாத்தி மோசடி செய்ய துணிஞ்சது ஒரு பெரிய குற்றம். அறியாமல் செஞ்ச குற்றத்தை மன்னிக்கலாம். ஆனா தெரிஞ்சுண்டே வேணும்னே ஒருத்தரை மோசடி செய்யற நோக்கத்துல திட்டமிட்டு குற்றம் இழைக்கிறதுக்கு கடுமையான தண்டனை தான் கொடுத்தாகணும். இருந்தாலும் நீங்க தடவையா இந்த குற்றத்தை செஞ்சிருக்கிறதால உங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்காம விடுறேன். வியாபாரிக்கு நீங்க 1 மூட்டை நெல்லுக்கு பதிலா 2 மூட்டை நெல்லை கொடுக்கணும் அப்படின்னு தீர்ப்பளிச்சாராம். நல்லபடியா தப்பிச்சோம் அப்படின்னு நினைச்ச பண்ணையார் நிம்மதி அடைஞ்சு மரியாதை ராமன் உத்தரவுபடி வியாபாரிக்கு 2 மூட்டை நெல்லை கொடுத்தாராம். அவ்வளோதான். பூதக்கூண்டில் ஒற்றன். சாம்பசிவம் அப்படிங்கிற ஒருத்தர் கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து 1000 வராகன் சேர்த்துட்டாங்களாம். அதை ஒரு முடிப்பா கட்டி ஒரு பானையில போட்டு அதுக்கு மேல துவரம் பருப்பு போட்டு மூடி வச்சிருந்தாங்களாம். ஒரு தடவை அவங்க தன் குடும்பத்தோட வெளியூர் போக நேரிட்டது. தன்கிட்ட இருந்த அந்த பண முடிப்பை கொண்ட துவரம் பருப்பு பானைய யார்கிட்டயாவது கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு நினைச்சாராம். அந்த ஊர்ல பொன்னுசாமி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட சாம்பசிவம் தன்னோட துவரம்பருப்பு பானையை கொடுத்துட்டு போனாரு. ஐயா, இந்த பானை நிறைய துவரம்பருப்பு இருக்கு,
இத பத்திரமா வச்சிருந்து நான் ஊர்ல இருந்து திரும்பி வந்ததும் என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு என்ன சாம்பசிவம், தாராளமா வச்சுட்டு போ அப்படின்னாரு பொன்னுசாமி. அந்த பானையில துவரம்பருப்பு தான் இருக்கும்னு பொன்னுசாமியும் நினைச்சாரு. ஏன்னா சாம்பசிவத்துக்கிட்ட அவ்வளவு பொருள் இருக்கும்னு யாருக்கும் தெரியாது, அவ்வளவு எளிமையா இருப்பாங்க. அதனால அவங்க துவரம்பருப்பு பானையில பணமுடிப்பு வச்சிருப்பாங்க அப்படின்னு பொன்னுசாமி நினைச்சு கூட பார்க்கல. ஒரு நாள் பொன்னுசாமியோட வீட்டுக்கு விருந்தாளிகள் நிறைய பேர் வந்துட்டாங்க. வீட்டுல பருப்பே இல்ல, சுத்தமா காலி ஆயிடுச்சு. பொன்னுசாமியோட மனைவி, எங்க விருந்தாளிகள் எல்லாம் வந்திருக்காங்க, வீட்டுல துவரம்பருப்பு கொஞ்சம் கூட இல்லையே, சீக்கிரமா போய் கடையில வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, அவசரத்துக்கு தானே தேவை, சாம்பசிவம் கொடுத்துட்டு போன பானையில இருந்து துவரம்பருப்பு எடுத்துக்கோ, அப்புறம் நிதானமா கடையில வாங்கிட்டு வந்து அதுல போட்டு நிரப்பிடலாம் அப்படின்னாரு பொன்னுசாமி. பொன்னுசாமியோட மனைவியும் துவரம்பருப்பு பானையில கைய விட்டு பருப்பு எடுக்கும்போது பானைக்கு அடியில ஏதோ முடிப்பு மாதிரி ஒண்ணு தட்டுப்பட்டது. உடனே அவங்க அந்த பானைய கவுத்தாங்க. பானைக்கு அடியில வைக்கப்பட்டிருந்த பணமுடிப்பும் துவரம்பருப்போட சேர்ந்து வெளியே விழுந்தது. பணமுடிப்பை பார்த்த பொன்னுசாமியோட மனைவி, எங்க இங்க சீக்கிரமா வாங்க, இந்த பானைக்குள்ள ஒரு பணமுடிப்பு இருக்கு அப்படின்னு தன்னோட கணவனை பார்த்து சொன்னா. பொன்னுசாமியும் அங்க வந்து பார்த்தாரு. பணமுடிப்பை பிரிச்சு உள்ள இருந்த நாணயங்களை எண்ணி பார்த்தாரு. 1000 வராகன்கள் இருந்தது. இந்த பாரு, இதை எடுத்துட்டு போய் பத்திரமா வெயி, இத பத்தி யார்கிட்டயும் எதுவும் சொல்லாத அப்படின்னு தன்னோட மனைவி கிட்ட பணமுடிப்பை கொடுத்து அனுப்புனாரு பொன்னுசாமி. அப்புறமா கடைக்கு போய் துவரம்பருப்பு வாங்கிட்டு வந்தாரு. பானை நிறைய துவரம்பருப்பை போட்டு பழையபடி மூடிட்டாரு பொன்னுசாமி. கொஞ்ச நாள் கழிச்சு சாம்பசிவம் ஊர்ல இருந்து வந்தான். ஐயா, என்னோட துவரம்பருப்பு பானையை தரீங்களா, நான் எடுத்துட்டு போறேன் அப்படின்னு கேட்டாரு. நீ வச்ச இடத்துலயே தான் இருக்கு, தாராளமா எடுத்துட்டு போ அப்படின்னாரு பொன்னுசாமி. சாம்பசிவம் அந்த பானையை எடுத்துட்டு தன்னோட வீட்டுக்கு போய் துவரம்பருப்பு பானைய கவிழ்த்து பார்த்தாரு. உள்ள அந்த பணமுடிப்பை காணோம். அவருக்கு பகீர்னு ஆயிடுச்சு. உடனே பொன்னுசாமியோட வீட்டுக்கு போய், என்னங்க இது, என் பானையில வச்சிருந்த பணமுடிப்பை காணமே அப்படின்னு கேட்டா, உன்னோட துவரம்பருப்பு பானைய நான் தொடக்கூட இல்லை, நீ எப்படி கொடுத்தையோ அப்படியே திருப்பி கொடுத்துட்டேன், நீ கவனம் மறதியா வேற எங்கேயோ வச்சுட்டு என் பேர்ல அபாண்ட பழி போடுற அப்படின்னு சொன்னார் அந்த பொன்னுசாமி. சாம்பசிவம் ஏமாற்றத்தோட மரியாதை ராமன் கிட்ட போனாரு. ஐயா, நான் வயிற்றுக்கு கூட சரியா சாப்பிடாம கொஞ்சம் கொஞ்சமா 1000 வராகன் சேர்த்து ஒரு முடிப்பா கட்டி அதை துவரம்பருப்பு பானையில போட்டு வச்சிருந்தேன். அந்த பானைய பொன்னுசாமி கிட்ட கொடுத்துட்டு வெளியூர் போயிட்டு திரும்பி வந்தேன். நான் வந்ததுக்கு அப்புறம் அவர்கிட்டேந்து வாங்கிட்டு வந்த பானையில நான் வச்சிருந்த பணமுடிப்பை காணோம். கேட்டு பார்த்தா நான் அதை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்றாரு அந்த பொன்னுசாமி. அப்படின்னு நடந்த விஷயங்களை எல்லாம் மரியாதை ராமன் கிட்ட எடுத்து சொன்னாரு சாம்பசிவம். இந்த விஷயங்களை எல்லாம் கேட்டறிஞ்ச மரியாதை ராமன், ஐயா, உங்களோட வழக்கு ரொம்ப சிக்கலானது. நீங்க அவர்கிட்ட பணமுடிப்பு உள்ள இருக்கு அப்படின்னு ஆரம்பத்திலேயே சொல்லல. அது தவிர உங்ககிட்ட 1000 வராகன்கள் இருக்கும் அப்படிங்கறது நம்பும்படியாகவும் நீங்க நடந்துக்கல. நீங்க எவ்வளவு சொன்னாலும் உங்க பேச்சை யாரும் நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஐயா, நீங்களும் கைவிட்டா நான் வேற எங்க போவேன் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாரு சாம்பசிவம். அவசரப்படாத, பொன்னுசாமிய கூப்பிட்டு நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சாம்பசிவத்தை அமுச்சு வச்சாரு மரியாதை ராமன். பிறகு தன்னோட வேலையாள் ஒருத்தனை விட்டு பொன்னுசாமிய கூட்டுன்னு வர சொன்னாரு. அவன் வந்ததும், ஐயா, உங்க பேர்ல சாம்பசிவம் அப்படிங்கிறவர் ஒரு பிராது கொடுத்திருக்கார். அவர் உங்ககிட்ட கொடுத்துட்டு போன துவரம்பருப்பு பானையில 1000 வராகன்கள் கொண்ட பணமுடிப்பு ஒண்ணு வச்சிருந்தாராம். திரும்ப வந்து வாங்கிட்டு போன பானையில அந்த பணமுடிப்பை காணோன்னு புகார் செஞ்சிருக்கார் அப்படின்னாரு மரியாதை ராமன். ஐயா, நான் ஒரு பாவமும் அறியாதவன், என் மேல வீணா அபாண்ட பழி சுமத்துறான் சாம்பசிவம் அப்படின்னாரு அந்த பொன்னுசாமி. சரி, நாளைய தினம் உங்க மனைவியோட வந்து நம்மளோட ஊர் கோவில 3 தடவை சுத்தி வந்து சத்தியம் செய்யணும் அப்படின்னாரு மரியாதை ராமன். மறுநாள் மரியாதை ராமன் ஒரு பூதக்கூண்டை தயாரிக்க சொன்னாராம். பூதக்கூண்டுன்னா ஒரு ஆள் உள்ள உக்காந்துக்கிற அளவுக்கு பெரிய பானை. அந்த மாதிரி ஒரு பூதக்கூண்டை தயாரிக்க சொன்னாராம். அதுக்குள்ள
யாருக்கும் தெரியாதபடி ஒரு ஒற்றனை உட்கார வச்சு பொன்னுசாமியும் அவரோட மனைவியும் என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கறத கேட்டு தனக்கு தெரிவிக்கும்படி அந்த ஒற்றன் கிட்ட சொல்லியிருந்தாராம் மரியாதை ராமன். பொன்னுசாமியும் அவரோட மனைவியும் மரியாதை ராமன் சபைக்கு வந்தாங்க. சபையில ஒரு பூதக்கூண்டு இருக்கிறத பார்த்தாங்க. அவங்கள பார்த்த மரியாதை ராமன், இந்த பாருங்க, இந்த பூதக்கூண்டை நீங்க இழுத்தபடியே கோவில 3 தடவை சுத்தி வந்து சத்தியம் செய்யணும் அப்படின்னு சொன்னாரு. பொன்னுசாமியும் அவரோட மனைவியும் பூதக்கூண்டை இழுத்தபடியே கோவில வலம் வந்துட்டு இருந்தாங்க. 2வது சுற்று வரும்போது 1000 வராகனுக்காக இந்த பூதக்கூண்டை இழுத்துண்டு கோவில சுத்தி சத்தியம் எல்லாம் செய்யறோமே அப்படின்னு வருத்தத்தோட தன் கணவன் கிட்ட சொன்னாலாம் பொன்னுசாமியோட மனைவி. அதெல்லாம் பார்த்தா நடக்குமா? 1000 வராகன்கள் கிடைக்கும் போது இன்னும் 50 சுற்றுகள் கூட சுத்தி வந்து சத்தியம் செய்யலாம். சும்மா கிடைக்குமா 1000 வராகன்கள் அப்படின்னானா பொன்னுசாமி. இவங்க 2 பேரும் கோவில சுத்தி வந்து சத்தியம் செஞ்சதுக்கு அப்புறம் பூதக்கூண்ட மரியாதை ராமன் சபைக்கு கொண்டு வர செய்தாராம். பூதக்கூண்டுல இருந்த ஒற்றனை வெளியே வரவழைச்சு பொன்னுசாமியும் அவரோட மனைவியும் என்ன பேசிண்டாங்க அப்படின்னு கேட்டாராம் மரியாதை ராமன். அந்த ஒற்றனும் அவங்க பேசின விஷயத்த ஒண்ணு விடாம சொன்னானா. ஓஹோ, அப்படியா சேதி? உங்களோட வாய் மூலமாகவே நடந்த உண்மைகள் வெளியே வந்துடுச்சு. இனிமே நீங்க தப்ப முடியாது அப்படின்னு சொன்னாரு மரியாதை ராமன். பொன்னுசாமி கிட்ட இருந்து அவன் திருடின 1000 வராகன்களை வாங்கி சாம்பசிவத்துக்கு கொடுத்தாராம். அது மட்டும் இல்லாம பொய் சத்தியம் செஞ்ச பொன்னுசாமிக்கும் அவரோட மனைவிக்கும் மேலும் 100 வராகன்கள் அபராதம் விதிச்சாராம் மரியாதை ராமன். கஷ்டப்பட்டு சேர்த்த தன்னோட பணம் தனக்கு திரும்பி கிடைச்சது நினைச்சு சாம்பசிவம் மரியாதை ராமனுக்கு நன்றி சொன்னாரா. அவ்வளோதான். மூன்று புதிர். சிதம்பரத்துக்கு பக்கத்துல சீர்காழி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊர்ல இந்திரன், சந்திரன் அப்படின்னு 2 அண்ணன் தம்பிங்க இருந்தாங்க. இந்த 2 பேர்ல ஒருத்தன் ரொம்ப ஏழை, இன்னொருத்தனோ நல்ல பணக்காரனா இருந்தான். இந்த மாதிரி அந்த பணக்கார அண்ணன் கிட்ட அவனோட தம்பி தனக்கு ஒரு பசுவை கொடுத்து உதவும்படி கேட்டான். அதுக்கு அந்த அண்ணனும் தன்னோட தம்பிய பார்த்து, இந்த பார்டா, உனக்கு நான் பசுவை கொடுக்கணும்னா என்னோட நிலத்துல நீ தினமும் வந்து 1 வருஷம் உழைக்கணும் அப்படின்னு சொன்னான். அதுக்கு இந்த தம்பியும் சரின்னு ஒத்துண்டான். பசுவை வாங்கிண்ட இந்த இளையவனோ அவன் ஒத்துண்டது போலவே தன்னோட அண்ணனோட நிலத்துல 1 வருஷம் முழுக்க தினமும் உழைச்சான். இதே போல தினமும் இடைவிடாம தன்னோட அண்ணன் நிலத்துல வந்து வேலை பார்ப்பான். அப்படியே 1 வருஷம் முடிஞ்சுது. அதுக்கப்புறமா இந்த தம்பி அவன் அண்ணன் கிட்ட வேலைக்கு போறத நிறுத்தின்ட்டான். இதுக்கு அடுத்த நாளே, என்னடா இது, தம்பி நம்ம நிலத்துல வந்து வேலை பார்க்க மாட்டேங்கிறானே அப்படின்னு யோசிச்சு இந்த அண்ணன் அதுக்கு அடுத்த நாளே அவன் தம்பி கிட்ட இருந்து அந்த பசுவை திரும்பி கேட்டான். அதுக்கு இவனோ, அண்ணா, அதான் 1 வருஷம் நீ சொன்னது போல உன்னோட நிலத்துல உழைச்சேன் தானே, அப்போ நீ சொன்னது போல பசு எனக்கு தானே கொடுக்கணும் அப்படின்னு கேட்டான். அதுக்கு அந்த மூத்தவனோ, இந்த பாரு, 1 வருஷ காலம் நீ என்னோட பசுவை வச்சிருந்திருக்க. அது கொடுக்கிற பால் எல்லாம் கறந்து அதோட முழு பலனையும் நீ அனுபவிச்சிருக்க. அதனால என் நிலத்துல வேலை பார்த்ததுக்கும் இந்த பலனை நீ அனுபவிச்சதுக்கும் சரியாயிடுச்சு. அதனால ஒழுங்கு மரியாதையா பசுவை என்கிட்ட திரும்பி கொடு அப்படின்னு தன் தம்பிக்கிட்டேயே சண்டை போட ஆரம்பிச்சிட்டான். இந்த மாதிரி 2 பேருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுச்சு. உடனே இவங்க 2 பேரும் மரியாதை ராமன் கிட்ட போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அன்னைக்கு மத்தியானமே 2 பேரும் மரியாதை ராமன் வீட்டுக்கு போனாங்க. அங்க போய் நடந்த இந்த விஷயங்களை எல்லாம் அவர்கிட்ட முழுக்க எடுத்து சொன்னாங்க. அதை கேட்டு தெரிஞ்சுண்ட மரியாதை ராமனோ, சரி, நம்ம என்ன சொன்னாலும் இவங்களுக்கு புரிஞ்சுக்கிற பக்குவம் இருக்குமான்னு தெரியல, அதனால இவங்க மூலமாவே இவங்களுக்கு ஒரு தீர்ப்பை தரலாம் அப்படின்னு நினைச்சு
அவங்க 2 பேரையும் பார்த்து, இந்திரா, சந்திரா, இங்க பாருங்க, உங்க 2 பேருக்கும் ஒரு 3 புதிர்களை கொடுக்க போறேன். அந்த புதிருக்கு சரியான பதில யார் சொல்றீங்களோ அவங்களுக்கு இந்த பசு அப்படின்னு சொன்னாரு. இத சொன்னதுக்கு அப்புறமா அந்த புதிரையும் சொன்னாரு. நல்லா கேட்டுக்கோங்க, இதுதான் முதல் புதிர். மனுஷனோட வயிறை நிரப்புறது எது? 2வது புதிர், மனுஷனுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தரது எது? 3வது புதிர், அதிக விரைவாக செல்வது எது? அப்படின்னு இந்த 3 புதிர்களையும் சொன்னாரு. அதை சொல்லிட்டு, இந்த பாருங்க, நாளைக்கு இதே நேரத்துல என்ன பார்க்க வாங்க. நீங்க 2 பேரும் இந்த புதிர்களுக்கு விடை சொல்லணும். சரியான பதில் சொல்றவனுக்கு அப்பவே இந்த பசுவை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரையும் அனுப்பி வச்சாரு. அங்கிருந்து தங்களோட வீட்டுக்கு போன இந்த இந்திரனும் சந்திரனும் அன்னைக்கு ராத்திரி முழுக்க இந்த புதிர்க்கான பதில யோசிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த மூத்தவனோ தன்னோட மண்டைய ரொம்ப கசக்கின்றான். ஆனா இந்த இளையவனோ அவ்வளவு ஒன்னும் சிரமப்பட்ட மாதிரி தெரியல. அதனால 2 பேரும் அன்னைக்கு ராத்திரி தூங்கி முழிச்சு அடுத்த நாள் காலையில மரியாதை ராமனை பார்க்க வந்தாங்க. இவங்கள பார்த்த மரியாதை ராமன், அடடா, பரவாயில்லையே, 2 பேரும் சரியான நேரத்துக்கு வந்துட்டீங்களே, சரி, பதிலோட வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மூத்தவனை பார்த்து, இந்திரா, இங்க வா, நீ தானே அண்ணன், எங்க நீ பதில் சொல்லு பாப்போம் அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அந்த மூத்தவனோ, மரியாதை ராமன் அவர்களே, ஒரு மனுஷனோட வயிறை நிரப்புறது எது அப்படின்னு கேட்டீங்க. அதுக்கு சரியான பதில் கறி உணவு. நல்லா கொழுத்த விலங்குகளோட கறியை சாப்பிட்டா வயிறு நல்லா நிரம்பும், பல மணி நேரம் பசிக்கவே பசிக்காது அப்படின்னு சொன்னான். அப்புறமா 2வதாக மனுஷனுக்கு மகிழ்ச்சியை தரது எது அப்படின்னு கேட்டீங்க. அதுக்கான பதில் பணம். பணம் போட்டி நிறைய இருந்துச்சுன்னா எவ்வளோ மகிழ்ச்சி ஏற்படும் தெரியுமா? அது குறைய குறைய மகிழ்ச்சியும் குறைஞ்சிரும் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறமா 3வதாக அதிக விரைவாக செல்வது எது அப்படின்னு கேட்டீங்க. அதுக்கு சரியான பதில் சிறுத்தை. ஏன்னா இந்த சிறுத்தை தான் பயங்கர வேகமாக ஓடி காட்டு விலங்குகளை எல்லாம் வேட்டையாடும், அதை புடிச்சு சாப்பிடும். அதனால அதுதான் அதிக விரைவாக போகிறது அப்படின்னு சொன்னான். இதையெல்லாம் சொல்லிட்டு, என்ன மரியாதை ராமன் அவர்களே, நான் சொன்னதெல்லாம் சரியான பதில் தானே, பசு எனக்கு தானே அப்படின்னு கேட்டான். அதுக்கு மரியாதை ராமனோ, டேய் முட்டாளே, நீ சொன்ன எல்லா பதிலும் அபத்தமான பதில்கள், கொஞ்சம் அமைதியா அப்படி ஓரமா நில்லு அப்படின்னு அவனை திட்டாரு. அப்புறம் அவரு இளையவனான சந்திரனை பார்த்து, இங்க வாப்பா சந்திரா, இந்த புதிர்க்கான பதில நீயாவது ஒழுங்கா சொல்றியா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அவனோ, ஐயா, நம்ம வயிறை நிரப்புறது இந்த பூமி. பூமி தாய்கிட்ட இருந்துதான் நம்ம சாப்பிடுற உணவு வகைகளான தானியங்களும் கிழங்குகளும் கிடைக்குது. இந்த உணவால தான் மனுஷங்க மட்டும் இல்லாம விலங்குகளும் பறவைகளும் கூட வாழுது அப்படின்னு சொன்னா. அப்புறமா 2வதாக ஒரு மனுஷனுக்கு அதிக மகிழ்ச்சி தரது நல்ல தூக்கம். தூக்கத்துக்காக விலை உயர்ந்த செல்வத்தை கூட மனுஷன் விட்டுடுவான் அப்படின்னு சொன்னா. அப்புறமா 3வதாக அதிக விரைவாக செல்வது நம்மளோட சிந்தனை ஓட்டம். அது நம்ம விரும்பின போது விரும்பிய இடத்துக்கு நம்மள கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு சொல்லி, இதுதான் இந்த 3 புதிர்களுக்கான விடை அப்படின்னு சொன்னா. இத கேட்ட மரியாதை ராமனோ, அடாடா சந்திரா, நீ உன்னோட அண்ணனை போல இல்ல, நல்லா தெளிவாக பதில் சொன்ன, அதனால இந்த பசு உனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி அத அந்த இளையவன் கிட்டே கொடுத்தாரு. இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? முதலாவதாக, நம்ம கூட பிறந்தவங்க கூட எப்பையும் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் சண்டை போடவே கூடாது.
எப்பையும் அவங்களோட அன்போடையும் பாசத்தோடையும் இருக்கணும். ரெண்டாவதாக, எப்பையும் பணத்துக்காகவோ பொருளுக்காகவோ யார்கிட்டயுமே சண்டை போடக்கூடாது. சரியா? அவ்வளவுதான். அப்பாஜி கதைகள். ஆறாவது முட்டாள். மன்னர் கிருஷ்ணதேவராயருக்கு அன்னைக்கு விபரீதமான ஒரு ஆசை ஏற்பட்டுதான். அவர் அப்பாஜி கிட்ட, அமைச்சரே, இன்னைக்கு மாலை 6 மணிக்குள்ள நம்ம தலைநகரான விஜயநகரத்தை நீங்க நல்லா சுத்தி பார்த்து 6 முட்டாள்களோட விலாசத்தை குறிச்சு கொண்டு வாங்க அப்படின்னு ஆணையிட்டாராம். முட்டாள்களோட முகவரி எதுக்கு அப்படின்னு பணியோட கேட்டாராம் அப்பாஜி. வீணாக விளக்கம் கேட்க வேண்டாம், சொன்னதை செய்யும் அப்படின்னு அரசர் கண்டிப்பா சொல்லிட்டாராம். அரசரோட விருப்பப்படி முட்டாள்களை தேடி அலைஞ்சாராம் அப்பாஜி. அந்தி நேரத்துக்குள்ள 6 முட்டாள்களை தேடி கண்டுபிடிச்சு அவங்களோட விலாசத்தையும் குறிக்கணுமே. நான் எங்க போவேன், எப்படி முட்டாள்களை சந்திக்கிறது அப்படின்னு தனக்கு தானே பேசிண்டாராம் அமைச்சர். அப்பாஜி 2 மணி நேரம் மார்வேஷம் போட்டு முட்டாள்களை தேடினாராம். யாரையும் காணோம். நகரத்தோட எல்லையை ஒட்டின ஒரு மரத்தோட நிழல்ல கொஞ்ச நேரம் நின்னாராம். அப்போ ஒருத்தன் கழுத மேல ஏறி வந்தானா. அவன் தலை மேல ஒரு புல்லுக்கட்டை சுமந்துட்டு இருந்தானா. ஐயா, கழுத மேல இருக்கிற நீங்க ஏன் புல்லுக்கட்டை சுமந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டாராம் அப்பாஜி. உமக்கு அறிவு இருக்கா? என் கழுதைக்கு வயசாயிடுத்து, ரொம்பவும் தளர்ந்துருச்சு. அதனால என்னை மட்டும்தான் அதால சுமக்க முடியும். இந்த புல்லுக்கட்டையும் அதால சேர்த்து சுமக்க முடியாது. அதனால நான் புல்லுக்கட்டை சுமந்துருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். அப்பாஜிக்கு ஒரே சந்தோஷமா, ஆஹா, நான் தேடி வந்த முட்டாள்கள்ல முதலாவதா ஒருத்தன் அகப்பட்டுன்ட்டானே. அவங்கிட்ட சாமர்த்தியமா பேசி அவனோட விலாசத்தையும் கேட்டு குறிச்சுண்டாரான். கொஞ்ச தூரம் போனதும் பக்கத்துல ஒரு மரத்தோட நுனி கிளையில ஒருத்தன் உக்காந்துண்டு அந்த மரத்தை வெட்டின்னு இருந்தானா. அவனை பார்த்தாரான் அப்பாஜி. ஐயா, இப்படி உக்காந்துண்டு வெட்டினா நீங்களே கீழே விழுந்துடுவீங்களே, அந்த பக்கமா உட்காந்து வெட்டுங்க அப்படின்னு சொன்னாராம். ஏன்யா, நான் என்ன மடையான்னு நினைச்சியா? நான் இந்த பக்கம் உட்காந்து மரத்தை வெட்டினா அந்த மரக்கில கீழே விழும், நீ உடனே தூக்கிண்டு ஓடலான்னு பாக்குறியா? அதுக்காக தான் நீ இந்த பக்கம் உட்காந்து வெட்டுங்கிற அப்படின்னு சொன்னானா. சேச்சா, உங்க புத்திசாலித்தனம் யாருக்கு வரும்? உங்க வீட்டு முகவரியை கொடுங்க அப்படின்னு அவரோட முகவரியை வாங்கிண்டாராம். அடுத்ததா பாட்டி ஒருத்தங்க அடுப்பை பற்ற வைக்க ரொம்பவும் போராடின்னு இருந்தாங்களாம். பாட்டி, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டாராம் அப்பாஜி. ஐயா, இது நல்லா காஞ்ச விறகு தான், மண்ணெண்ணெய் என்கிட்ட இல்லை. தண்ணியும் மண்ணெண்ணையும் ஒரே மாதிரி தானே இருக்கு. அதனால இந்த விறகுகளில் நல்லா தண்ணியை ஊற்றி அதை எரிய வைக்க முயற்சி பண்ணுறேன், எரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாங்களாம். சிரிச்சுண்டே அவங்களோட முகவரியையும் குறிச்சுண்டாராம் அப்பாஜி. அடுத்த முட்டாள் அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்கலையாம். இன்னும் 3 முட்டாளை தேடி ஆகணுமே. 1 மணி நேரம் தான் இருக்கு. அழுத்து போய் ஆத்தங்கரைக்கு போனாராம் அப்பாஜி. அங்கே ஒருத்தன் குளிச்சு முடிச்சுட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஓடின்னு இருந்தானா. அப்பாஜி அவங்கிட்ட, நீங்க எதை தேடிண்டு இப்படி அலைஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு விசாரிச்சாராம். அதுக்கு அவன், ஐயா, நான் என்னோட உடைகளையும் கொஞ்சம் பணத்தையும் ஒரு இடத்துல வச்சுட்டு குளிச்சேன். குளிச்சுட்டு வந்து பார்த்தா பணத்தையும் உடைகளையும் காணோம் அப்படின்னு கவலையோட சொன்னானா. ஏதாவது அடையாளம் வச்சிருந்தீங்களா? ஆமா, அடையாளத்தையும் காணோம். என்னது, அடையாளத்தை காணோமா? ஆமாய்யா, வானத்துல நல்லா மேகம் ஒன்று இருந்தது, அதை அடையாளமா வச்சு அதுக்கு கீழே என்னோட இந்த உடைமைகள் எல்லாம் வச்சேன் அப்படின்னு சொன்னானா. அவனோட முட்டாள்தனத்தை புரிஞ்சுண்டா அப்பாஜி அவனோட பேரையும் விலாசத்தையும் குறிச்சுண்டாரான். மாலை 6 மணி ஆச்சான். அப்பாஜி மன்னரை நோக்கி விரைந்து சென்றாராம். 4 முட்டாள்களோட விலாசத்தையும் கொடுத்தாராம். கிருஷ்ணதேவராயர் அதெல்லாம் பார்த்தாராம்.
முட்டாள்களோட விபரத்தை அறிஞ்சு நல்லா ரசிச்சு சிரிச்சாராம். அமைச்சரே, இன்னும் 2 முட்டாள்களோட விலாசம் எங்க அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அப்பாஜி, மன்னா, ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தோட மந்திரி நாள் முழுக்க முட்டாள்களை தேடிண்டு அலைஞ்சதும் முட்டாள்தனம் தானே. அதனால என்னோட விலாசத்தை 5ஆவதா எழுதிக்கோங்க அப்படின்னு பணிவோட வேண்டினாராம். அரசரும் அப்பாஜியோட முகவரியை எழுதிண்டாராம். அதுக்கப்புறம் மன்னர், அமைச்சரே, 6வது முட்டாளோட விலாசம் எங்க அப்படின்னு ஆர்வமோட கேட்டாராம். மன்னா, சொல்றேன்னு கோச்சுக்காதீங்க. உங்களோட விலாசம் உங்களுக்கு தெரியாதா? ஒரு நாட்டோட அமைச்சருக்கு என்ன வேலை கொடுக்கணும், என்ன வேலை கொடுக்க கூடாதுன்னு ஒரு ஒழுங்கு கிடையாதா? நாம அறிவாளிகளை தேடி கண்டுபிடிச்சு அவங்களால பல நன்மைகளை பெற வேண்டுமே தவிர, முட்டாள்களை தேடி கண்டுபிடிச்சு அவர்களோட தொடர்பால நம்மையும் முட்டாள்களாக்கி கொள்ளக்கூடாது தானே அப்படின்னு உருக்கமா சொன்னாராம். மன்னருக்கு தான் செஞ்ச தவறு புரிஞ்சுதான். தன் கையில இருந்த 4 முட்டாள்களோட விலாசத்தையும் உடனே கிழிச்சு போட்டாராம். அப்பாஜியோட அறிவு கூர்மையையும் துணிச்சலையும் பாராட்டி அவருக்கு பரிசு கொடுத்தாராம். அவ்வளவுதான். சிறந்தவர் யார்? 330 வருஷத்துக்கு முன்னாடி மதுரையில ராணி மங்கம்மாள் அப்படிங்கிறவங்க ஆட்சி புரிஞ்சுட்டு வந்தாங்க. இவங்களோட ஆட்சி காலத்துல பழந்தமிழகத்துல பல புது புது விஷயங்களை செஞ்சிருக்காங்க. பல சாலைகள் அமைச்சிருக்காங்க. டச்சு, போர்ச்சுகீஸு அப்படின்னு பல வெளிநாடுகளோட வர்த்தகம் எல்லாம் செஞ்சிருக்காங்க. அப்படி இருந்த சமயத்துல ஒரு தடவை அவங்களுக்கு ஒரு புது அந்தரங்க ஆலோசகரை அவங்க நியமிச்சுக்கணும் அப்படின்னு விரும்பினாங்க. இத பத்தின அவங்களோட முடிவை தன்னோட தர்பார்ல அமைச்சராக இருந்த அப்பாஜி கிட்ட தெரிவிச்சாங்க. இத கேட்ட அவரோ, அரசியே, நம்ம நாட்டுல அரசியல், பொருளியல், நீதித்துறை, ஆட்சித்துறை அப்படின்னு பல துறைகள்ல நல்லா படிச்சவங்க எல்லாம் இருக்காங்க. இந்த பதவிக்கு நீங்க அறிவிப்பு செஞ்சீங்கன்னா அவங்கள பல பேர் உங்களை பார்க்க வருவாங்க. அவங்களுக்கு ஒரு தேர்வு நடத்தி அதுல நல்லா படிச்சு சிறந்த தகுதியான ஒருத்தரை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. உடனே தமிழகம் முழுக்க பறை சாற்றி தண்டோரா போட்டு இந்த அந்தரங்க ஆலோசகர் பதவிக்கான தகுதி உடையவர்கள் ஒரு குறிப்பிட்ட நாள்ல தேர்வுக்கு வரலாம் அப்படின்னு அறிவிச்சாங்க. ராணி குறிப்பிட்ட அந்த நாள்ல பல இளைஞர்களும் இளைஞிகளும் தேர்வுக்கு வந்தாங்க. அவங்களுக்குள்ள நடந்த இந்த தேர்வுல 2 இளம் வயதினர் முன்னதாக வந்தாங்க. ஆனா இந்த 2 பேருமே எல்லா விஷயத்திலையும் சமமாக இருந்தாங்க. அதனால இந்த 2 பேர்ல யாரை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு முடிவு செய்ய அமைச்சர் அப்பாஜி ராணிய அணுகினாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட ராணி மங்கம்மாளோ, இந்த பாருங்க அப்பாஜி, இந்த பதவிக்கு வெறும் புத்தக படிப்பு இருந்தா மட்டும் போதாது. சிக்கலான பிரச்சனைகளை சமாளிச்சு நல்ல முடிவு எடுக்கிற திறமை பெற்றவர் ஒருத்தர் தான் நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால இந்த 2 பேருக்கும் திரும்பவும் பரீட்சை வச்சு அதுல தேர்ந்தவர்களை பதவிக்கு நியமிங்க அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு அடுத்த நாளே அப்பாஜி அந்த 2 பேரையும் அரண்மனைக்கு வரவழைச்சாரு. அவங்கள பார்த்து, இன்னைக்கு காலையில என் நண்பரோட உடல்நிலை ரொம்பவும் மோசமாயிடுச்சு. அவரோட நிலை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் உங்களை இங்க வர சொன்னேன் அப்படின்னு சொன்னாரு. என்னோட நண்பர் இன்னைக்கு காலையில என்கிட்ட சொன்ன விஷயத்த அப்படியே உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட நண்பர் வயதானவர், இதய நோயாளி. ஒரு நாள் ராத்திரி அவர் பயங்கரமான கனவு ஒண்ணு கண்டாரு. அந்த கனவுல அவர் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள வழி தவறி போயிட்டாரு. அப்படி வழி தவறி போனும்போது ஒரு இடத்துல 4 வெவ்வேறு பாதைகள் ஒன்னு சேர்றத கவனிச்சாரு.
மங்கலான அந்த ராத்திரியில நட்சத்திர ஒளியில அவர் அந்த 4 பாதையில முதல் பாதையை தேர்ந்தெடுத்து அதுல நடக்க ஆரம்பிச்சாரு. அப்படி அங்க நடந்து போகும்போது சில சிங்கங்கள் திரிஞ்சின்னு இருந்தது. அதுல ஒண்ணு அவரை நோக்கி பாஞ்சு வர ஆரம்பிச்சுது. அவ்வளோதான், என்னோட நண்பர் அதை பார்த்து பயந்து அவர் வந்த வழியிலேயே ஓடி வந்து மறுபடியும் அந்த 4 பாதைகள் சேர்ற இடத்த அடைஞ்சாரு. அப்போ அங்க இருந்த அந்த 2வது பாதையில பயம் இல்லாம நடக்க ஆரம்பிச்சாரு. கொஞ்ச தூரத்துல ஏதோ வெளிச்சம் இருந்ததை பார்த்து அந்த இடத்துக்கிட்ட போனாரு. அங்க பல பாம்பு புத்துகள் இருக்கிறதையும் அதுங்க மேல பல பாம்புகள் படம் எடுத்து ஆடுறதையும் பார்த்தாரு. அதுங்களுக்குள்ள ஒரு 5 தலை நாகமும் இருந்துச்சு. அவரை பார்த்த அது உடனே சீர ஆரம்பிச்சிடுச்சு. அதை பார்த்த இவரோ பயந்து போய் அவர் வந்த வழியிலேயே திரும்பியும் ஓடி வர ஆரம்பிச்சிட்டாரு. மீண்டும் அந்த 4 பாதைகள் சேர்ற இடத்த அடைஞ்சாரு. இப்போ அந்த 3வது பாதையில நடக்க ஆரம்பிச்சாரு. கொஞ்ச தூரம் பொறுமையா நடந்து போயிட்டு இருந்தாரு. அப்படி போகும்போது ஒரு மலையடி வாரத்துல போய் சேர்ந்தது அந்த பாதை. அந்த இடத்துல பல மனித எலும்புக்கூடுகள் இருக்கிறத பார்த்து அப்படியே மலைச்சு போய் நின்னாரு. அந்த சமயம் அந்த மலையில ஒரு குகையில இருந்து பயங்கர ராட்சசன் ஒருத்தன் உருமின் இருக்கிறத கேட்டு என்னோட நண்பர் பயந்து போய் அவர் வந்த வழியிலேயே திரும்பவும் ஓடி வந்து அந்த 4 பாதைகள் கூடுற இடத்த அடைஞ்சாரு. இந்த சமயம் அந்த 4வது பாதையை தேர்ந்தெடுத்து அதுல நடக்க ஆரம்பிச்சாரு. அவர் கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் அங்கேயும் கூட தனக்கு பின்னால ஒரு ராட்சசன் ஓடி வரத பார்த்து பயந்து போய் வேகமா ஓடினாரு. அவரோ ஒரு பாறையோட விளிம்ப அடைஞ்சாரு. அங்கிருந்து போகிறதுக்கு வேற வழியே இல்ல. பாறைக்கு கீழே மிக பெரிய ஆழத்துல தான் நிலப்பரப்பு இருந்துச்சு. அவரோ அந்த ராட்சசனுக்கு பயந்து அந்த இடத்துல நின்னுட்டு இருந்த போது தன்னோட கால்கள் நடுங்க அந்த பாறையிலிருந்து தவறி தபால்னு கீழே அந்த படு பாதாள பள்ளத்துல விழுந்துட்டாரு. இந்த இடத்துல தான் சொல்லிட்டு இருந்ததை நிறுத்தின அப்பாஜி தன்னோட நண்பர் கண்ட இந்த கனவை விளக்கி, பாத்தீங்களா எவ்வளவு பயங்கரமான கனவுன்னு. இதய நோயாளியான என்னோட நண்பர் இந்த கனவை கண்டு முடிச்சதும் கண் முழிச்சாரு. ஆனா மறு வினாடியே அவரோட இதய துடிப்பு நின்னு போச்சு. இந்த உலகத்தை விட்டே அவர் போயிட்டாரு அப்படின்னு சொன்னாரு. இத கேட்டு இருந்த இந்த 2 பேர்ல ஒருத்த கொஞ்சம் பயந்து போய் மெதுவா தாழ்ந்த குரல்ல, கனவுல காணும் காட்சிகள் கூட மனுஷனோட உடல் நலனை பாதிக்குது. உங்களோட நண்பரோ 4 தடவை 4 விதமான பாதையில பயந்து ஓடி இருக்காரு. பாவம், அந்த பயம்தான் அவரை ரொம்பவும் பாதிச்சிருக்கு போல இருக்கு. கண் முழிச்சதும் இதய நோயாளியான அவரோ பயத்தால இதயம் தாக்கப்பட்டு அவரோட இதய துடிப்பே நின்னு போயிருக்கு போல இருக்கு. பாவம், உங்களோட நண்பரோட பிரிவால உங்களுக்கு ரொம்ப துயரம் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்னான். அத கேட்ட அப்பாஜியோ அந்த இன்னொருத்தனை பார்த்தாரு. ஆனா அந்த இன்னொருத்தனோ சிரிச்சபடியே, ஆஹா அப்பாஜி, என்ன அருமையான கட்டுக்கதை அப்படின்னு சொன்னான். இத கேட்ட அப்பாஜியோ, என்னது கட்டுக்கதையா, ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு கொஞ்சம் கோபப்பட்டவர் போல கேட்டாரு. அதுக்கு அந்த இன்னொருத்தனோ, இங்க பாருங்க அப்பாஜி, உங்களோட நண்பரோ இந்த பயங்கரமான கனவை கண்டதுக்கு அப்புறம் கண் முழிச்சாரு அப்படின்னும் கண் முழிச்ச மறு வினாடியே அவரோட இதய துடிப்பு நின்னு போச்சு அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஆனா நீங்களோ உங்க நண்பரே இந்த கனவை உங்ககிட்ட சொன்னதாகவும் சொன்னீங்க. அது எப்படி முடியும்? அவருதான் கனவு கண்டு கண் முழிச்சதும் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாரே. அதனால அவர் எப்படி இந்த கனவை அவரே உங்ககிட்ட சொல்லியிருக்க முடியும்? முடியவே முடியாது. அதனாலதான் இது கட்டுக்கதைன்னு சொன்னேன் அப்படின்னு விளக்கினா. இந்த பதில கேட்ட அப்பாஜியோ,
இந்த 2வது நபரை பாராட்டி அவனையே ராணி மங்கம்மாளோட ஆலோசகனாக தேர்ந்தெடுத்தாரு. அவ்வளோதான். அக்பர் பீர்பால் கதைகள். அறிவு பானை. வீரசிம்மன் ஒரு குறுநில மன்னரான். சிற்றரசனாக இருந்த அவன் அக்பரோட ஆதிக்கத்துல இருந்தானா. முகலாய சாம்ராஜ்யத்துக்கு கப்பம் செலுத்தி வந்தானா. அவர்களோட நட்புறவோட கூட இருந்தானா. அவனோட ராஜ்யத்தோட குடிமக்களோட நிம்மதி தான் அவனுக்கு பெருசா முக்கியம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தானா வீரசிம்மன். முகலாயர்களோட அடிமையாக இருந்தாலும் அதை பெருசா அவன் பொருட்படுத்தலையா. ஆனா அவனோட ராஜ்யத்துல இருந்த கொஞ்சம் இளைஞர்கள் மன்னர் தன்மானத்தை அடகு வச்சிட்டதாக நினைச்சாராம். அதனால அந்த இளைஞர்கள்லாம் தயக்கமே இல்லாம அந்த மன்னன் வீரசிம்மன் கிட்ட போய் இந்த மன்னரோட கொள்கை அந்த இளைஞர்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி அவங்களோட கண்டனத்தை தெரிவிச்சாங்களாம். சுதந்திரம் எங்களோட பிறப்புரிமை, இதுக்காக நாம் அடிமையாக இருக்கக்கூடாது. நாட்டோட அமைதிக்காக முகலாயர்களோட அடிமையாக இருக்கிறது அவமானம் அப்படின்னு அவங்களோட கருத்தை சொன்னாங்களாம். அதுக்கு வீரசிம்மன், நானும் சுதந்திரத்தை விரும்புகிறேன், ஆனால் சுதந்திரம் அடையிறதுக்காக ரத்த ஆறு ஓடுறத நான் விரும்பலை. நம்ம சண்டையெல்லாம் போட முடியாது. முகலாயர்கள் மிக பலம் பொருந்தியவர்கள். அவங்களோட படைபலத்துக்கு பக்கத்தில் ஒரு சின்ன மன்னனான என்னால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு அந்த பசங்க, படைபலத்தை மட்டும் ஏன் ஒப்பிடுறீங்க? நம்மளோட அறிவால் முகலாயர்களை வெற்றி கொள்ள முடியாதா அப்படின்னு கேட்டாங்களாம். நம்மக்கிட்ட அப்படிப்பட்ட அறிஞர்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு மன்னன் வீரசிம்மன் கேட்டானா. ஏன் இல்லாம அப்படின்னு அந்த இளைஞர்களும் சளைக்காம பதில் சொல்லிட்டு இருந்தாங்களாம். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, அக்பரோட சபையில் அவ்வளவு அறிஞர்கள் இருக்காங்க. அவரோட சபையில் இருக்க அறிஞர்கள் மாதிரி உலகத்தில் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னானா மன்னன் வீரசிம்மன். அவர்களோட அறிவுத்திறமையை தான் நம்ம சோதிச்சு பார்த்துடலாமே அப்படின்னு ஒரு இளைஞன் சவால் விட்டானா. நான் ஒரு சோதனை சொல்கிறேன், நீங்கள் அக்பர்கிட்ட அவரோட தர்பார்லேருந்து அறிவு நிரம்பிய ஒரு பானையை அனுப்பி வைக்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னானா அந்த இளைஞன். என்னது, அறிவு நிரம்பிய பானையா? அது என்ன, தண்ணி பிடிக்கிறது மாதிரி பானையில் அறிவை நிரப்ப முடியுமா என்ன அப்படின்னு கேட்டானா அந்த மன்னன். அது முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டானா அந்த இளைஞன். ஆமாம், அது முடியாத ஒன்று தானே அப்படின்னு சொன்னாராம் மன்னர். முடியாத அதை முடிச்சு காட்டுறவன் தானே அறிவாளி. அக்பரோட தர்பாரில் உலகத்திலேயே சிறந்த அறிவாளிகள் இருக்காருன்னு நீங்கள் தானே சொன்னீங்க. அந்த மாதிரி தலை சிறந்த அறிவாளிகளை அவரே கேட்டு நம்ம கேட்டதை கொடுக்கட்டுமே அப்படின்னு அந்த இளைஞன் திமிரா சொன்னானா. மன்னரும் வேற வழி இல்லாமல் அதுக்கு ஒத்துண்டாராம். கொஞ்ச நாள் கழிச்சு வீரசிம்மன் நல்லா பேச தெரிஞ்ச ஒரு தூதுவனை கை ஃபுல்லா வெகுமதிகளை கொடுத்து அக்பர்கிட்ட அனுப்பி வச்சானா. வீரசிம்மனோட தூதுவன் அக்பரோட தர்பாருக்கு வந்து அவருக்கு வணக்கம் செலுத்திட்டு அவர் மன்னன் கொடுத்து அனுப்பின அந்த வெகுமதிகளை எல்லாம் அக்பர்கிட்ட கொடுத்தானா. மன்னரோட வாழ்த்துக்களையும் தெரிவிச்சானா. வீரசிம்மன் நலமா இருக்காரா அப்படின்னு அக்பர் கேட்டாராம். சக்கரவர்த்தியோட தயவு இருக்கும்போது எங்கள் மன்னருக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு அந்த தூதுவன் பணியோட சொன்னானா. உங்க மன்னருக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவி அப்படின்னு சொன்ன அக்பர், மன்னர் எனக்கு ஏதாவது செய்தி கொடுத்துருக்காரா அப்படின்னும் கேட்டாராம். பிரபு, உங்க தர்பார்ல பல அறிஞர்கள் இருக்காங்க. அதனால அறிவு நிரம்பிய ஒரு பானையை தயவு செஞ்சு நீங்க எங்களுக்கு கொடுத்தரணும் அப்படின்னு எங்கள் மன்னர் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறார் அப்படின்னு சொன்னானா அந்த தூதுவன். அதை கேட்டு தர்பார்ல இருந்த எல்லாரும் வேப்படைஞ்சாங்களாம். எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்களாம். ஆனா அக்பர் இதை பத்தி தீவிரமா சிந்திக்கலையா. தன்னோட தர்பார்ல ஏராளமான அறிஞர்கள் இருக்கிறதுனால இந்த விஷயத்த அவங்களே பார்த்துப்பாங்க அப்படின்னு விட்டுட்டாராம். அதனால அவர் வீரசிம்மன் விரும்பின அந்த பொருள் 1 மாசத்துக்குள்ள அனுப்பப்படும் அப்படின்னு அந்த தூதுவன் கிட்ட சொல்லி அனுப்பினாராம். பிரபு, உங்க கருணைக்கு எல்லையே இல்லை. உங்களோட ஆதிக்கத்தில் இருக்கிறத எண்ணி எங்கள் மன்னர் ரொம்ப பெருமைப்படுறார் அப்படின்னு அந்த தூதுவன் சாமர்த்தியமா அக்பரோட மனசு குளிர்ற மாதிரி பேசிட்டு திரும்பி போயிட்டானா. அவன் போனதுக்கு அப்புறம் அக்பர்
தன்னோட தர்பாரில் இருந்த அறிஞர்களை எல்லாம் பார்த்தாராம். அவங்கள ஒருத்தன், பிரபு, வீரசிம்மன் கேட்கறத கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னானா. முடியாதுன்னு எதுவுமே கிடையாது, அதை கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு அக்பர் கோவத்தோட சொன்னதும் எல்லாரும் பயத்தில் நடுங்கிட்டாங்களாம். என்ன பேசுறதுன்னு தெரியாம அமைதியாக இருந்துட்டாங்களாம். கொஞ்ச நேரம் கழிச்சு, பிரபு அப்படின்னு மெதுவாக கூப்பிட்டா மாதிரியே எழுந்தாராம் பீர்பால். எனக்கு ஒரு 15 நாள் அவகாசம் கொடுங்க, இந்த சவாலை நான் சமாளிக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம் பீர்பால். நிச்சயமா இதில் வெற்றி கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டாராம் அக்பர். நான் எப்பவாவது சொல்லிட்டு அதை செய்யாமல் இருந்திருக்கேனா அப்படின்னு கேட்டாராம் பீர்பால். நல்ல வேலை, என்னோட தர்பாரில் நீ ஒருத்தனாவது அறிவாளியாக இருக்கியே அப்படின்னு பீர்பாலை புகழ்ந்துட்டு எல்லாரையும் ஏளனமாக பார்த்தாராம் அக்பர். அன்னைக்கு சாயந்தரம் வீட்டுக்கு போன பீர்பால் தன்னோட தோட்டத்தை நல்லா பார்வையிட்டாராம். சில காய்கறி செடிகளோட ஒரு பரங்கி கொடியையும் பார்த்தாராம். அதில் கொஞ்சம் பூக்கள், கொஞ்சம் பிஞ்சு, அப்புறம் கொஞ்சம் காய்களும் இருந்துதான். உடனே வீட்டுக்குள்ளே போன அவர் ஒரு காளி பானையை எடுத்துட்டு வந்தாராம். அந்த பானையை தரையில் வச்சுட்டு இந்த பரங்கி கொடியில் பிஞ்சுகள் இருந்த பகுதியை கொஞ்சம் அப்படியே பிடிச்சி இழுத்து அந்த பிஞ்சை பானைக்குள்ளே போகிற மாதிரி நுழைச்சி வச்சு அதுக்கப்புறமா இருந்த மிச்ச அந்த கொடியை வெளிப்பக்கத்தில் வரா மாதிரி இழுத்து விட்டாராம். பார்க்கறதுக்கு பரங்கி கொடி பானைக்குள்ளே பூந்து வெளியே வரா மாதிரி இருந்துதான். சரி, சரியா தான் இருக்கு அப்படின்னு அவருக்கு அவரே பேசின பீர்பால் அவரோட மனைவி கிட்டையும் தோட்டக்காரன்ட்டையும் அந்த பானையை தினமும் நல்லபடியாக பார்த்துக்க சொல்லி அந்த பரங்கி கொடியையும் பத்திரமா பார்த்துக்க சொல்லிட்டு போனாராம். தினமும் அந்த தோட்டத்துக்கு வந்து பானையில் இருந்த பரங்கி பிஞ்சை பார்த்துட்டு இருப்பாராம். 10 நாள் ஆச்சான். அதுக்கப்புறம் அந்த பிஞ்சு காயாக பெருசாக வளர்ந்துருந்துதான். சரி, அப்படியே விட்டு வச்சா இந்த காய் வந்து இன்னும் பெருசாகி பானையும் உடஞ்சிரும் அப்படிங்கிற நிலை வந்ததுக்கப்புறம் பீர்பால் அந்த பானைக்குள்ள இருந்து வெளியே வந்த கொடியை அப்படியே கத்திரியால் கட் பண்ணி விட்டாராம். இப்போ பானைக்குள்ள நல்லா வளர்ந்துருந்த ஒரு பரங்கிக்காய் மட்டும் இருந்துதான். பானையோட வாயை வந்து ஒரு துணியால் நல்லா இழுத்து கட்டி அந்த பானையை பீர்பால் தர்பாருக்கு எடுத்துன்னு போனாராம். அக்பர் கிட்ட அந்த பானையை கொடுத்த பீர்பால், பிரபு, இதுதான் மன்னர் வீரசிம்மன் விரும்பின அறிவு பானை, இதை அவர்கிட்ட அனுப்பி வைங்க அப்படின்னு சொன்னாராம். அதை பார்த்த அக்பர், என்ன பீர்பால், விளையாடுறியா? பானையில் எப்படி அறிவு நிரப்ப முடியும்? இதுக்குள்ள உண்மையிலேயே என்ன இருக்கு அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக கேட்டாராம். பிரபு, அறிவு பானைக்குள்ள அறிவு தானே இருக்கும். வீரசிம்மன் பானைக்குள்ள இருக்கிற அறிவை எடுத்துட்டு பானையை நமக்கு திருப்பி தரணும். அதை வெளியே எடுக்கும்போது அதுக்குள்ள இருக்கிறது நசுங்கக்கூடாது, பானையும் உடையக்கூடாது. ஒருவேளை பானை உடைஞ்சதுன்னா வீரசிம்மன் 10,000 பொற்காசுகள் அபராதமாக நமக்கு கொடுக்கணும். இது எல்லாத்தையும் அவனுக்கு சொல்லி அனுப்பிச்சிடுங்க அப்படின்னு சொன்னாராம் பீர்பால். என்ன, அபராதம் 10,000 பொற்காசுகளா அப்படின்னு கேட்டாராம் அக்பர். அறிவோட விலை ரொம்பவும் அதிகம் பிரபு அப்படின்னு சொன்னாராம் பீர்பால். சரி, அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லி அந்த பானையை தூதுவன் மூலமா அந்த வீரசிம்மன் மன்னன் கிட்ட கொடுத்து அனுப்பினாராம். ஆர்வத்தை அடக்க முடியாத அக்பர், பீர்பால், பானைக்குள்ள என்னதான் வச்சிருக்க, எனக்கு சொல்ல அப்படின்னு அவசரப்படுத்தினாராம். உடனே பீர்பால் அவர் செஞ்ச விஷயத்தெல்லாம் சொன்னாராம். பிரபு, வீரசிம்மன் குறும்புத்தனமாக கேட்ட கேள்விக்கு நல்லா மூக்குடைக்கப்படுவார். பானைக்குள்ள இருக்க பரங்கிக்காய அவரால் பானையை உடைக்காம முழுசா வெளியே எடுக்கவே முடியாது. பரங்கிக்காய அறுத்தும் வெளியே எடுக்கக்கூடாது. அதனால நம்மள்கிட்ட நல்லா மாட்டின்ட்டார் அவர் அப்படின்னு சொன்னாராம் பீர்பால். அட போக்கிரி அப்படின்னு பீர்பாலோட முதுகுல செல்லமா தட்டினாராம் அக்பர். பானையை வாங்கின்ற வீரசிம்மன் பானைக்குள்ள இருக்கிற இந்த பெரிய பரங்கிக்காயை பார்த்து பயங்கரமா அதிர்ச்சி அடைஞ்சாராம். கூடவே அந்த 2 நிபந்தனைகளையும் கேட்டாராம். பரங்கிக்காயை அறுக்கவும் கூடாது, அதே சமயம் முழுசாவும் வெளியே எடுக்கணும். இப்படி பண்ணா பானையும் உடஞ்சிருமே. உடனே அந்த அதிக பிரசங்க இளைஞர்களை கூப்பிட்டு அந்த மன்னர் இந்த அறிவு பானையை அவர்கிட்ட காமிச்சு விளக்கினாராம். அந்த இளைஞர்களோட முகத்துல அசடு வழிஞ்சுதான். ஏண்டா, உங்க பேச்சை கேட்டு நானும் முட்டாள் ஆயிட்டேனே. முன்னாடியே சொன்னேனே அக்பரோட சபையில் அறிஞர்களுக்கு பஞ்சமே இல்லைன்னு. என் பேச்சை தான் நீங்கள் கேட்கவே இல்லை. அபராத தொகையை ஈடுகட்ட நீங்கள் காலம் முழுசும் என்கிட்ட சம்பளம் இல்லாமல் வேலை பண்ணணும் அப்படின்னு சொன்னாராம்.
அப்புறம் தலைவிதியை நொந்துண்டு அபராத தொகையை அக்பருக்கு அனுப்பி வச்சாராம். அந்த தொகையில பாதியை பீர்பாலுக்கு கொடுத்து அக்பர் பீர்பாலை பாராட்டினாராம். அவ்வளோதான்.